உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குதுன்னா 26/8/2024 ஆரம்பிச்சு 22/10/2024 முடியுது. கிட்டத்தட்ட 58 நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த பலன் நடக்கவிருக்கிறது அதை பத்தி தான் இப்ப நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ எல்லாருமே என்னன்னா, நம்மளுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், இந்த மாசம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜாதகத்தை ஜோசியத்தை இப்போ டிவியில் பார்க்குறோம். இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷத்தில் நம்மளுக்கு தொழில் ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குமா, இல்லை நம்ம எதிர்பார்த்த அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, நம்மளுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குமா, நம்ம குடும்ப வாழ்க்கை சரியாக போகுமா, நம்மளுக்கு திருமணங்கள் நடக்குமா, இப்படிங்கிறது தான் நாம் ஒவ்வொருத்தருமே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு தனஸ்தானத்துல வந்திருக்கிறாரு. அப்ப தனஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி இருக்கிறாருன்னா, அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை எங்க விழுகுது அப்படின்னா, செவ்வாய் பகவான் இருக்கிற இடத்துல இருந்து 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுகுது. அதே சமயத்துல உங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையும் அந்த குருவுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை இந்த 2 கிரகங்களும் பார்க்கிறாங்க. ரிஷபராசிக்காரங்களே நல்லா கேட்டுக்கோங்க. இந்த செவ்வாயும் குருவும் ஒரே இடத்துல பார்க்கறதுனால, அது 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. அப்ப இந்த குரு மங்கள யோகத்தினால ரிஷப ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் கிடைக்கிறதுனால கடந்த காலங்கள்ல நீங்க எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு நீங்க போயிருந்தாலும், யாரை நம்பி ஏமாந்திருந்தாலும், எவ்வளவு பணம் லாஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே விட்டு தள்ளுங்க. இந்த பீரியட்ல நீங்கள் இழந்ததை அடைய போகிறீர்கள், இது உறுதி. ரிஷபராசிக்காரரே, இது கண்டிப்பாக நடக்கும். இப்போ பணம் கொடுத்து நம்மளுக்கு திரும்பி வரல, பணம் கொடுத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, அதனால நம்மளுடைய வளர்ச்சி நிலை தடுமாறி போச்சு, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குதுன்னா நீங்க யாரை பத்தியும் கவலையப்பட வேண்டாம். நீங்க இப்ப இருந்து புது முயற்சி பண்ணுங்க. புதுசாக நீங்க எதை நினைக்கிறீங்களோ, எதை சாதிக்கும்னு ஆசைப்படுறீங்களோ, கண்டிப்பா அதை சாதிப்பீங்க. இல்ல நீங்க தொழில் தொடங்குங்க புதுசா, அந்த தொழில நல்ல நன்மைக்கு வருவீங்க. நீங்க பல நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப நீங்க இதற்கு முன்னாண்ட எந்த தொழில் செய்யும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த தொழிலை செய்யுங்க. இல்ல 10 வருஷமா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது அற்புதமான காலம். குருமங்கள யோகம் உங்களுக்கு கிடைக்குது. இது போக பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அப்ப அந்த 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். அப்ப அந்த பாக்யஸ்தானத்தை உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிக பெரிய
ஒரு யோகங்கிறது வந்தாச்சு. அப்ப அந்த யோகத்தின் அடிப்படையில் நீங்க எப்பேற்பட்ட தொழில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய தொழில திருப்தி இல்லாமல் அந்த இடத்துல இருந்து வேற இடம் மாறி போகலாம், வேற கம்பெனிக்கு மாறி போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமாக மாறி போகலாம். இல்ல செய்யக்கூடிய இடத்துலயே உங்களுக்கு பாஸ் சரியில்லை, உங்களுக்கு சூப்பர்வைசர் சரியில்லை, அவங்களுடைய அனுசரிப்பு இல்லை, நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எவ்வளவோ நல்லா வேலை செய்யறேன், எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கல, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சாலும் சரி, அது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து, இது மாதிரி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்க முயற்சி பண்ணினால் இந்த பீரியட்ல போக முடியும். அது போக வெளிநாட்டுல உள்ளவங்க எந்த கண்ட்ரியில நீங்க இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்க வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி எவ்வளவு இழந்திருந்தாலும் நீங்க கஷ்டப்படாதீங்க. இந்த பீரியட்ல கண்டிப்பா நீங்க சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க. குருமங்கள யோகம் அந்த அளவுக்கு வேலை செய்யும். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. இதை விட ஒரு அற்புதமான ஒரு டைம் என்னன்னா, உங்களுக்கு ரிஷபராசியில பிறந்தவங்களாப்பட்டது எனக்கு திருமணம் ஆகல, எனக்கு திருமணம் தடுங்கலாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை இதற்கு மேல சொல்ல மாட்டீங்க. தடைப்பட்ட திருமணங்கள் இந்த பீரியட்ல நடக்கும். எனக்கு 3 வருஷமா கல்யாணம் ஆகல, 5 வருஷமா கல்யாணம் ஆகல, இப்ப நான் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல திருமணம் நடக்கும். உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும். அப்ப உங்களை பெத்தவங்க, உங்க வீட்டில் உள்ள பெரியவங்க, என்னுடைய பேத்திக்கு கல்யாணம் ஆகணும், என்னுடைய பேரனுக்கு கல்யாணம் ஆகணும், அதை நான் கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாலுமே அந்த ஆசைகள் இந்த பீரியட்ல பூர்த்தியாகும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடக்குது பாருங்க. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்லதுங்கிறது வந்தாச்சு. இப்ப எல்லாமே நல்லதான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எதுவுமே கெட்டது இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டதுன்னு சொல்லணும்னா உடல் பாதிப்புகள் வரும், திடீர் விபத்து வரும். ஆனா இது இந்த பீரியட்ல நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறாரு. அந்த 7ஆம் இடம் என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க போனா அந்த குடும்பஸ்தானம். அந்த குடும்பத்தை பார்க்க போனா நீங்கள் சந்தோஷமாக, அன்பாக அந்த குடும்பத்தை நடத்தி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சரி செய்து திருப்தியாக வாழக்கூடிய அமைப்பு. அப்ப அந்த குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த குறையும் வராது. அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பார்க்க போனா கண்டம், தெண்டம், விபத்து, விரயங்கள் எதுவுமே வராது. கடன் தொல்லையும் உங்களுக்கு ஆகாது. அப்ப நீங்க நல்லபடியாக உங்க வாழ்க்கையில நல்ல அந்தஸ்துக்கு ஒரு படி மேல வரக்கூடிய வாய்ப்புகள், 10 பேர்த்துக்கு மத்தியில உங்களுடைய வளர்ச்சி தனிப்பட்ட முறையில் தெரியும். நீங்க வளர்ந்து உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆசைகள், அந்த லட்சியங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணி நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது வந்தாச்சு. அப்ப நேயர்களே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த பீரியட்ல ரிஷபராசியில பிறந்த ஆண் பெண் 2 பேருமே இதற்கு முன்னாண்ட மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், மன விரோதங்கள், இது பிரிஞ்சு போனவங்க இந்த பீரியட்ல கண்டிப்பாக சேருவீங்க. இப்போ ஒருத்தருக்கு 40 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, இன்னுமே கல்யாணம் ஆகல, இல்ல மறுமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமண காலங்கள் கண்டிப்பா நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, எனக்கு இங்க நீ பொண்ணு தர போறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு விதிச்சது கண்டிப்பாக மாறாது. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை அமையும், நல்லா இருப்பீங்க. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க வயதானவர்கள் ஆகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில நாமளும் ஏதாவது ஒரு சம்பாதிக்கணும், நம்ம வேலைக்கு போயிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு சும்மா இருக்க முடியாது, ஏதாவது நம்ம தொழில் தொடங்கலாம், ஏதாவது நம்ம 10 ரூபா சம்பாதிக்கலாம், ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம். வேலைக்கு போயிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, அந்த வேலைக்கு போக முடியாது, கையில் இருக்கக்கூடிய காசை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த பீரியட்ல தாராளமாக நீங்க செய்யலாம்.
நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமா பாதகமான்னு பாருங்க. உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.